வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, தீர்க்கப்படாத கர்மாக்கள், எனது முன்னோர்களுடைய கடன்களை நான் சுமக்கிறேனா? கண்டிப்பாக என்னுடைய பதில், நீங்கள் தான் சுமப்பீர்கள், நீங்கள் தான் சுமக்கணும், நீங்கள் சுமந்தே ஆகணும். தாத்தாவோட சொத்து மட்டும் வேணும், அதில் மட்டும் பங்கு வேணும், அவருடைய கர்மாவை நான் சுமக்க மாட்டேன்னு சொன்னால் அது நடக்காது. சரி, எனக்கு தாத்தாவுக்கு சொத்தே இல்லை சார், வெறும் கடன் தான் வச்சுட்டு போயிட்டாரு, அதை ஏன் சார் நான் சுமக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அது கடவுளுடைய தீர்ப்பு. இன்னாருக்கு நான் மகனாக, இன்னாருக்கு நான் மகளாக, இன்னாருக்கு சகோதரனாக, இன்னாருக்கு பிள்ளையாக, எல்லாத்துக்கும் ஒரு கர்மா இருக்குது பிறக்கிறதுக்கு. அந்த கர்மாவின் வழி நீங்கள் தான் உங்களுடைய முன்னோர்களுடைய கர்மாக்களை சுமக்கிறீர்கள். தாத்தா வழியிலையோ, கொள்ளு தாத்தா வழியிலையோ, பாட்டி வழியிலையோ, கொள்ளு பாட்டி வழியிலையோ அவர்கள் செய்த நல்லது கெட்டது ரெண்டுமே உங்களை சாரும். ஒட்டு மொத்தத்தில் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இதில் சஞ்சித கர்மா நீங்கள் செய்த பூர்வ ஜென்ம கர்மா. பிராரப்த கர்மா அப்படிங்கிறத பற்றி தான் நம் முன்னோர்கள் செய்த கர்மாவை பற்றி பேசுகிறோம். பிராரப்த கர்மாவில் பிராரப்தம் வழி வழியாக வரக்கூடியது. அந்த கர்மா நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால தான் நாம் இருக்கக்கூடிய பல பேர் கேள்வி கேட்குறோம் இல்லையா? என்ன கேள்வி கேட்குறோம்? நான் நல்லதை தான் செய்கிறேன், நான் நல்லவனாக தான் இருக்கேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள்? எவ்வளவோ பாவம் செய்கிறாங்க, ஆனால் அவர்கள் நல்லா இருக்காங்களே. இந்த கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்விக்கான பதில் தான் பிராரப்த கர்மா. நம் முன்னோர்களுடைய கர்மா நம்மை சாரும். ஆக இதற்குண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடணும். அதையே நினச்சி வருத்தப்பட்டுட்டு, ஐயோ என் முன்னோர்கள் தப்பு செஞ்சிட்டாங்க, எனக்கு வாழ்க்கை போயிடுச்சு அப்படிங்கிறதுல நீங்கள் உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க, நல்ல கர்மாவை கொடுங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க எவ்வளோ தப்பு செஞ்சால் என்ன? உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதுதான் முக்கியமான கேள்வி. அந்த கேள்வியின் அடிப்படையில் நீங்கள் எப்படி அந்த கர்மாவிலேருந்து விலக்கு பெற வேண்டும்? முக்கியமாக அன்னதானம் தான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுக்க அந்த கர்மாவிலேருந்து விலக்கு கிடைக்கும். குருமார்களுடைய ஆசீர்வாதம். இந்த குரு ஸ்தலங்கள், எத்தனையோ சித்தர்கள் வாழ்ந்த பூமி, எத்தனையோ குருமார்கள் அவதரித்த பூமி. அந்த குருமார்களுடைய ஸ்தலங்களுக்கு சென்று குருமார்கள் சொன்ன வழியில் நடந்து வாழ்வது இந்த மாதிரியான சாபங்களை முறியடிக்கும். உங்களுடைய அடுத்த தலைமுறையினரை காப்பாற்றும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை எப்போ கிடைக்கும்னா, அது இந்த மூதாதையர்களுடைய சாபத்திலிருந்து வெளியில் வரும்பொழுது தான். அப்போ முன்னோர்கள் சாபம் நம்மளை பாதிக்க தான் செய்யுது, நம்மக்கிட்ட வரதான் செய்யுது. அதைத்தான் நம்ம சொல்கிறோம், தப்பு பண்ணாமையே சில விஷயங்கள் தண்டனை கிடைக்குது. அது எப்படின்னா, அந்த முன்னோருடைய சாபந்தான், முன்னோருடைய பாக்கி. எல்லோருக்கும் இஷ்ட தெய்வம் என்பது ஒன்று உண்டு. அந்த இஷ்ட தெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம், ஒரு சிலருக்கு முருகன் தான் இஷ்ட தெய்வம். அப்போ என்ன பண்ணணும்? திருச்செந்தூர் போகணும், சத்ரு சம்ஹார ஸ்தலம். அந்த திருச்செந்தூரில் முருகனுக்கு சந்தனம் காப்பு இட்டு, காவடி எடுத்து, தேர் இழுத்து, முருகனுக்கு உடைய சந்நிதியில் உங்களால் முடிஞ்ச தர்ம காரியங்களை ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் சத்தியமாக காணப்படும். இந்த காணொளி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அடுத்து வரும் காணொளியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.